கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். ஆறு வாய்த்தார்களையா? கனக நிறவேதன் அபயமிட மோது கர கமல சோதி பெருமாள் கான். நல்ல கவனிங்க. கனக நிறவேதன் அபயம் இட மோது கர கமல சோதி பெருமாள் கான். வினவும் அடியாரை மருவி விளையாடு விறகு ரச மோக பெருமாள் கான். வினவும் அடியாரை மருவி விளையாடு விறகு ரச மோக பெருமாள் கான். விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள் கான். விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள் கான். சனகி மணவாளன் மருகன் என வேத சதமகிழ் குமார பெருமாள் கான். சனகி மணவாளன் மருகன் என வேத சதமகிழ் குமார பெருமாள் கான். சரண சிவகாமி இரண குலகாரி தரு முருக நாம பெருமாள் கான். சரண சிவகாமி இரண இந்த இரணன ரணனத்த இரண குலகாரி தருமுருக நாம பெருமாள் கான். இனிது வனமேவும் அமிர்த குரமாதொடு இயல் பரவு காதல் பெருமாள் கான். இனிது வனமேவும் அமிர்த குரமாதொடு இயல் பரவு காதல் பெருமாள் கான். இணையில் இப தோகை மதியின் மகளோடும் இயல் புலியூர் வாழ் பொற்பெருமாளே. இணையில் இப தோகை மதியின் மகளோடு இயல் புலியூர் வாழ் பொற்பெருமாளே. என்னன்னு கேட்டா, அருணகிரிநாத சுவாமி பல இடங்களில் முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன் நிலைநாட்டியிருப்பார். அதில் சிதம்பரத்தில் உள்ள இந்த முதல் வரியிலேயே கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள். கனக சபையிலே ஆடிக்கொண்டிருக்கிற கூடியவன் நடராஜ பெருமான் எல்லாரும் பாடியிருக்காங்க. நடமாடி திரிந்து உனக்கு இடது முடமானது ஏது என்று சொல்லையான்னு சங்கீத கச்சேரி எல்லாம் பாடுவாங்க. அருமருந்து ஒரு தனி மருந்துன்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண பாரதி பண்ணார். அது மாதிரி எல்லாரும் பாடியிருக்காங்க. வள்ளலார் பண்ணார். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கியமாரே
அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன்னு பாங்கினார். நான் அப்படி எல்லாரும் நடராஜர் நடராஜன் பாடும்போது நம்ம அருணகிரிநாத சுவாமி கனக சபை மேவும் அப்படின்னு சொல்லிட்டு எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். ஏன் எனது குருநாதன் சொன்னார்னா, பொதுவாக முருகப்பெருமான் மூவருக்கு உபதேசம் பண்ணதா சிறப்பித்து சொல்லுவார்கள். ஒன்று தேவச்சிரேஷ்டர், இன்னொன்று முனிச்சிரேஷ்டர், இன்னொன்று மனித சிரேஷ்டர். தேவச்சிரேஷ்டர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான், அவருக்கு உபதேசம் பண்ணார். முனிச்சிரேஷ்டர் யாருன்னா அகத்திய முனி. அருணகிரிநாத சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லுவார், அகத்திய முனிவரை பொதிய வரை முனிவன் அகமகிழ இரு செவிக்குளிர இனிய தமிழ் பகர்வோன் என்பார். அறிவழின்னு ஒரு திருச்செந்தூர் அதில் பொதிய வரை முனிவன் அகமகிழ இரு செவிக்குளிர இனிய தமிழ் பகர்வோன். அதுக்கப்புறம் அருணகிரிநாத சுவாமிக்கு உபதேசம் பண்ணார். இவர் மனித சிரேஷ்டர். அது இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லுங்கள், சிறப்பாக சொல்கிறது இவங்களுக்கு. அப்போ எனக்கு கூட பண்ணிடலாம், உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கலாம். வாமன் சுவாமிக்கு உபதேசம் பண்ணார். மனிதரில் சிரேஷ்டர். மனிதரில் சிரேஷ்டர்னு ஏங்க சொன்னாங்கன்னா, பொதுவாக அருணகிரிநாத சுவாமி இயற்கையின் பால் இல்லாது ஆண் கலப்பு இல்லாத பிறந்தவர். அருணகிரிநாத சுவாமி ஆண் கலப்பு இல்லாமல் இந்த அம்மாவுக்கு பிறந்தவர், முத்தம்மையார். அதனால் அவர் சிரேஷ்டர். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் எந்த வகுப்பில் போனாலும் நீங்கள் படிக்க முடியாத ஒரு 25 வகுப்புகளை இந்த உலகுக்கு தந்தவர். துரதிருஷ்டவசமாக அந்த வகுப்புகளை நாம் பயில்வதில்லை. திருப்புகழை படிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இப்போ தான் இங்கே ஒருத்தர் 2 பேர் இது பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 25 வகுப்பும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 PhDக்கு சமம். 25 வகுப்பும் படிச்சிட்டிங்கன்னா 10 PhDக்கு சமம். ஒரு PhDக்கு எப்படி அங்கே எங்கே பேராஞ்சு அதை போட்டு இதை போட்டு தேடி சப்மிட் பண்ணி அவன் PhD வாங்கிடுவான். அப்பேற்பட்ட ஒரு அரிய சாரையை அப்படி பிழிந்து கொடுத்துருப்பார். அருணகிரிநாத சுவாமியோட ஒர்க்கில் இல்லாத வஸ்து எதிலுமே கிடையாது. ராமாயணம் இருக்கும், மகாபாரதம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். அதனால் அருணகிரிநாத சுவாமி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அதை எழுதினார். துரதிருஷ்டவசமாக அவர் எழுதின 16,000 திருப்புகழும் நமக்கு கிடைக்கல. அவர் குருநாதரை ஞானசம்பந்த சுவாமிகளை ஏற்றார். புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயன். புகழியில் வித்தகர் போல. அவர் 7ஆம் நூற்றாண்டு, இவர் 15ஆம் நூற்றாண்டு. அவர் இந்த மாதிரியே நான் எழுதணும். அவர் ஞானப்பால் உண்டார். இவர் அவங்க அம்மா வேண்டிக்கினாங்க. முத்தம்மையார் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட, உன்னுடைய திருவருள் மகிமை பொருந்தியதாக ஒரு எனக்கு குமாரன் பிறக்கணும். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு ஒரு பொன் குழந்தை உண்டு. அங்கே இருக்க முருகப்பெருமானை நோக்கி, அது நின்னது திருவருள் விலாசம் பொருந்தியதாக இருக்க வேண்டும், அதற்கு அருணகிரி என்ற பெயரை சுட்டு. அருணகிரினா அண்ணாமலைன்னு அர்த்தம். அதனால தான் இதிலே அருணகிரின்னு அதில் அவர் பேரே சொல்லினாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அருணகிரினா அண்ணாமலைன்னு அர்த்தம். அருணகிரினா ஒளிரக்கூடிய மலை. அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு ஹரஹர சரவண பவலோலா படல உடுபதி இதழி அணிசடியில் பசுபதி வரணதி அழகான பழனிமலை அருசை மடலை மொழி மதலை பழனி மலையில் ஒரு பெருமாளைன்னு இன்னொரு இடத்துல அருணகிரிநாசன். அருணன்னா ஒளிரக்கூடிய, அருணன்னா சூரியனுடைய தேர்ப்பாகனு பேர் அருணன். அவன் தான் முதல்ல வருவான். அவனுக்கு கால் மடம், அவனுக்கு கால் மடம். முதல்ல அருணோதயம் தான் வரும். சூரியோதயம் வரதுக்கு முன்னாடி அருணோதயம் வரும். அப்பேற்பட்ட அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருப்புகழ் முழுதுமாக இப்போ நிறைய பேர் பாடுறாங்க. சென்னையில் நிறைய பேர் திருப்புகழ் பாடுறாங்க. அது இப்போ நம்ம கூட இப்போ எல்லோரும் பாடினீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வீச்சோட பாடணும். திமிர உத்தத்தி அனஜ நரக சனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது விடையும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அருகு நிறையும் வரவே நீன் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை குலவும் வரவேணும். நம்ம எப்படி பண்ணோம்? தெமேர வததில் அணைய நரக ஜனன மதனில். ஓ, நீ சொல்கிற நான் பாடுறேன் பாயாகும். அந்த அப்படின்னா அது அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணும். ஆனால் இந்த அளவுக்காவது நம்ம பாடுறோமேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம்.
இப்போ இதெல்லாம் இவ்வளவு நான் சொல்கிறதுனால நான் 100% படிச்சுட்டதான் அர்த்தம் கிடையாது. ஐயாலாம் இருக்கார், ஐயாலாம் எவ்வளோ பெரிய. ஏன்னா திருப்புகழை முழுமையான முறையில் இப்போ இருமல் உலகம் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ இந்த வினை நீங்குவதற்காக அதை நம்மளும் இருமல் உரோகம் முயல கன்பாதம் அப்படி படிப்போம். இந்த நோயெல்லாம் தீர்க்கணும்னு பெருமான் கிட்ட போய் ரிக்வஸ்ட், இருமல் உரோகம் அவர்கிட்ட போய் மறைக்கிற மாதிரி இருமல் உரோகம் முயலகன்வாதம் வேண்டுது அப்படி பண்ணணும். அதனால் அப்போ அதோடைய மைய கருத்து புரியணும். அதை போல் இந்த இடத்துல கனக சபைமேவும் எனது குருநாத கருணை முருகேசப்பர். ஏன் குருநாதன் சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் தோன்றிய அருளாளர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்லு தான் எடுத்து கொடுத்துருப்பார். பித்தான்னு அவருக்கு எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சொல்லு தான் எடுத்து கொடுத்துருப்பார். சேக்கிழாருக்கு உலகம் எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இவருக்கு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவணன் முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓது. அந்த ஓது என ஓது வரைக்கும் தான் இவர் இது பண்ணது. மற்றதெல்லாம் அவர் சொன்னது. யாரும் முருகப்பெருமானே சொன்னது. இவ்வளோ பெருசு யாருன்னா எடுத்து கொடுத்துருக்காருன்னா கிடையாது. அப்பன்னா குருநாதன் எல்லாம் வேற என்ன சொல்லுவீங்க? மற்றவங்களுக்கு குருநாதன் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் சரி, சேக்கிழார் பெருமானுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு தான். ஆனால் எக்ஸ்ட்ரா கருணை, உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள்ள அறியும் அன்பை தருவாயன. இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி அப்படின்ற பாட்டில் உயர் கருணை புரியும் இன்பன்னர். உயர் கருணை பெருசு கருணை. இப்போ நான் யாருக்குன்னா கொடுக்குறதுனா ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி கட்சியில் தரமாட்டேன். என்ன ஒரு சிலர் என்ன பண்ணுவான், அப்படி 10 ரூபா கொடுப்பான். சில பேர் 100 ரூபா கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன் டக்குன்னு 1000 ரூபாய் கொடுத்துட்றாருன்னு வச்சுங்க, அது உயர் கருணைன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? உயர் கருணைன்னு அர்த்தம். ஏன்னா அது இருக்கிறதுல டாப் மோஸ்ட். அப்பேற்பட்ட கருணையை வழங்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால பெருசா எடுத்துக்கணும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவணன் முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓது. அப்பன்னா குருநாதன் சொல்லாம என்ன பண்ணலாம்? அதனால தான் கனக சபை மேவும் எனது குருநாத் கருணை முருகேச பெருமாள் கான். இந்த கருணை தான் உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி. அப்போ நம்ம அருணகிரிநாத சுவாமி இப்படி கலக்கணும். அப்படி கலந்துட்டு மறுபடியும் டெஃபினட்டாக பிறவி கிடையாது. திருப்புகழை படிக்கிறது நோக்கமே என்னன்னு கேட்டால் மறுபடியும் பிறவியில்லா தன்மை. வானா நான் மறுபடியும் பிறகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். இன்னும் எவ்வளோ புல்லட் ட்ரெயின்லாம் வேறு விட போகிறாங்களா நம்ம ஊரில், அதெல்லாம் பார்க்க வேணாமா? இன்னும் இந்த மாதிரி எத்தனை சாமியார் புதுசாக கிளம்புவாங்களா? அவங்களெல்லாம் வேறு நம்ம பார்க்க வேணாமா? என்னம்மா பெருமாளுக்கு கருணை, இவர் கருணை வச்சு தான் வாடாடினாரு. என்ன பெரிய பாக்கியம், மகா பாக்கியம். நினச்சே பார்க்க முடியும். உண்மை உண்மை. நானும் நிறைய பேருக்கு என்ன கேட்டால், பெருமாள் பெருமாள் கொச்சியில் பெருமாள் தானே பாடுறாரு அப்படின்னா தமிழ் குறைவாக தெரிஞ்சவங்க சொல்கிற கூட்டுறது. பெருமாள்னா யார் பெருமையை உடையவனோ, பெருமிதம் உடையவனோ, பெருமையை தருபவனோ அவனுக்கு பேர் பெருமாள் தான். நம்ம ஆளுங்களாம் இல்லை, எப்படி இருந்தாலும் கட்சியில் பெருமாள் தானே பாடுறாரு. அவர் பெருமாள் தான், யாரும் இல்லை. பெரிய பெருமாள்ன்றாரு ஒரு இடத்துல, பெரிய பெருமாள் அரங்கர்னாரு. அப்போ இவர் சின்ன பெருமாளான்னா இவர் சுயம் பெருமாள். பாம்பன் சாமி அது விளக்கம் கொடுக்குறாரு. சுயம் பெருமாள் அவர் பெரிய பெருமாள் தான், ஆனால் இது சுயம் பெருமாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிமுக பெருமானுடைய கருணையை, அவருடைய திருவருள் தன்மையை யாரெல்லாம் உணர்கிறார்களோ, நம்ம ஆக்சுவலாக அதெல்லாம் படிக்கும்போது நம்ம நாடி நரம்பு உயிர் அது எல்லாம் சுத்தமாக அது உணர்ந்து படிக்கணும். இப்போ லட்டுன்னா நமக்கு உடனே நாக்கில் தண்ணி ஊறுது, அந்த தித்திப்பு நினைப்பு வருது இல்லை? அதுபோல் இந்த பாடலை படிக்கிற போது அதனுடைய அந்த ஆல்டிடியூடுக்கு போயிடணும், அந்த ஹைட்டுக்கு போயிடணும். சிதம்பரம் சொல்லணும், சிதம்பரத்துக்கு போகணும். அங்கே நடராஜர் ஆடுறாரு. ஆனால் நடராஜர் இப்போ ஏன் இப்போ இந்த இது சொல்லுவாங்களே, ஏறுமுகம் அந்த இது ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் விட்டணும். அதில் என்ன சொல்கிறாரு? ஏறுமயில் ஏறி விளை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுத்தையும் சொல்லிட்டு, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமாக வந்தது யார்? நீ.
சிவபெருமான் தான் ஆறுமுகமாக வந்தான். அதனால் கனக இந்த இதை இன்னொரு தடவை நான் படிக்கிறேன். அது அந்த ஆமாம், அதாவது முருகன் என்கிற ஈசன் தான் முருகேசன். அதாவது இப்போ குமரகுருனா யாரு? குமரகுருனா யாரு? முருகன், குமரனாகிய குரு. சிவகுருனா யாரு? சிவனாகிய குரு கிடையாது, சிவனுக்கு குரு. சிவனுக்கு குரு. குமரகுருனா குமரனுக்கு குரு இல்லை, குமரனாகிய குரு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து இது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே முருகப்பெருமான் பெருசு, சிவன் சின்னதுன்னு அர்த்தம் கிடையாது. 5 தான் 6, 6 தான் 5. இதில் பேதம் கிடையாது. அதனால தான் இந்த அரோகரா 2 பேருக்கு காமன். அண்ணாமலைக்கும் அரோகரா, முருகனுக்கும் அரோகரா. அரகர கர 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 கரோகரா, அரகர கர 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 கரன்னு சொல்லி நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த பாட்டு போடுவோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா, திருவருளை தருபவருக்கு அரகரோகரா. அந்த எவ்வளோ அரகர கர 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 கரன்னு சொல்கிறீங்களோ மற்றதெல்லாம் பொடிப்பட்டு தீமையெல்லாம் பொடிப்பட்டு நன்மை வளரும்னு அர்த்தம். சங்காரம் பண்ணிவிடுவார். பரமகுரு, பரமனுக்கு குரு. சிவபரம்பொருளுக்கு குரு இது. அதனால தான் பரமகுரு. இதுவே அறுமுக பரம்பொருள்னு சொல்லுவாங்க, அது வேற. அதாவது குருமணி எவர்க்கும் குருத்துவம் அளிக்கும் ஒரு குருவே குமார குருவேன்னு வர பாமன் சாமி ஒரு இடத்துல. குருமணி எவர்க்கும் அப்படின்னா ஆசிரியராக இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும், குருமணி எவர்க்கும் குருத்துவம். குருத்துவம்னா டீச்சிங் கெப்பாசிட்டின்னு அர்த்தம், ஆசிரியர் தன்மைன்னு அர்த்தம். குருமணி எவர்க்கும் குருத்துவம் அளிக்கும் ஒரு குருவே குமார குருவே. நீதான் எல்லாருக்கும் அந்த ஆசிரியர் தன்மை நல்குகிறாய்ங்க. ஆசிரியர்னா வந்தான் ஆமன் சாமி. அதனால தான் பழனியில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதன் என்னார். தட்சிணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு, அது உட்கார்ந்து சொல்லாமல் சொன்னார். இந்த 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேருக்கு என்ன பண்ணார்? சொல்லாமல் சொன்னார். சொல்லாமல் சொன்னார்னா உணர்ந்துட்டான் 4 பேரும். ஆனால் இவர் சொல்லலை, ஆனால் சொன்னார். அதனால்தான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அதுபோல பழனியில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்காரு, அவர் நிற்கக்கூடிய போஸ் இருக்க, அது உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல, என்னுடைய பாதார விந்தம் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம், அதனால அதை நீ சரணடை அப்படின்னு விளக்குதுன்னு சொல்லிட்டு பாமன் சாமி புரிஞ்சுக்கிட்டு, உலக அனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதன். அவர் அண்டர் யாவரும் அறியோனா பொருள், ஆதி அந்தரம் தெரியோனா பொருள், பண்டை நூலெல்லாம் பகரவனா பொருள், பாரமார்த்திக ஞானவான் பொருள், எண்டகை பொருளாகும் நீ தடியேந்துகின்ற சன்னியாசி போன்றது என் தொண்டனேனை இங்கு ஆண்டு கொள்வாளும் தூண்டும் ஆவியனும் குடிச்சுரேசன். இவ்வளோ பெரியவனா இருக்க நீ போயிட்டு ஆண்டி கோலமாக இருக்கேன்னா அதான் பர்மனண்ட்டு, அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அப்படி நிற்கிறேன். வேல் கூட கிடையாது, வெறும் தண்டை வச்சு நிற்கிறேன். அப்படின்னா இது பாமன் சார். அண்டார் யாவரும் இப்போ வானோ புனல் பார் கனல் மாறுதமோ அது வருத ஞானோதயமோ நவில்நான் மறையோ யானோ என யாண்டதான் தானோ பொருளாவது சண்முகன் வள்ளலார் சொல்லியிருக்காரு. சிவமே பொருள் என்று தேற்றி அந்த சிவவெளி கேறும் சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரு. நம்முடைய நோக்கம் என்னன்னா நாம சிவமாகணும். நமக்கு சிவன்னு பேரு, ஜீவன். சிவனுக்கு சிவன்னு பேரு. அவரு குரில், நாம நெடில். அந்த நெடில நீக்கணும், சிவன் ஆகணும். சிவன் சிவஸ்வரூபம் என தெரியும். இந்த கைலை திருப்புகளை சொல்ல தேனுந்து முக்கணிகள், சிவன் சிவஸ்வரூபம், அவனுடைய சொரூபமாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு வந்துட்டா, காவி உடுத்து தாழ்சடை வைத்து காடுகள் புக்கும் தடுமாறி காய மறுத்து காய்கனி துய்த்து காசினி முற்றும் திரியாதே ஜீவனொடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கும் சீதளப்பற்றும். பெருமான் தான் பெருசு, அவன் தான் எல்லாம் நடாத்துறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ அது எப்படின்னா அந்த உணர்ச்சியோடு அதை படிக்க முற்படணும். நம்ம பாடப்புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறது. பாடப்புஸ்தகம் படித்த மார்க் வாங்கிடலாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் PhD வாங்குறாங்க.
நான் சில திருவாசக மாநாடு, இந்த திருமறை மாநாடெல்லாம் போயிருக்கேன். நிறைய படிச்சிருப்பாங்க. பட் அது உணரணும். பெருமானுங்க நிற்கிறான்னு புரியணும் நமக்கு. அருட்பெரும் ஜோதினா அந்த ஜோதி அப்படியே விஷுவலைஸ் பண்ண முயற்சி பண்ணணும். முழுசாக முயற்சி பண்ண நமக்கு அடைஞ்சிட முடியாது. வி ஹாவ் டு ட்ரை ஃபார் தட். அப்போ பெருமான் இது வருது. முயன்றால் தான் இது பண்ண முடியும். அது சரியா நேற்று நான் சொல்லி வரோம். சரி டைம் போச்சு, 7 சக்காலம் அந்த மாதிரி இல்லை வேலை. என கருவி கரணங்கள் நமக்கு எதற்கு இறைவன் கொடுத்துள்ளான் என்று சொன்னால், வாழ்த்த வாயும் நினைக்க வட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவரை சூழ்த்த மாமலர் தூவி துரியாதே வீழ்த்தவா என என் நெடுங்காய். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, அதுக்கு அவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அவனை பாடுறதுக்கு, அவன் கோயிலில் நாடுறதுக்கு. நம்ம அதை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னா வேலைக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.